ஹலோ தமிழா, இது உங்கள் அபிமான சம்ஷுதீன் மீடியா வழங்கும் என்னதான் நடக்குது அங்க நிகழ்ச்சி. நான் உங்கள் அன்பு தோழன் விஜய் முகமது சம்ஷுதீன். இன்னைக்கு சண்டை போட போறேன், அதனால தான் ஷர்ட் எல்லாம் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டேன். ஏன்னா எங்க ஊர் பிரச்சனையா இன்னைக்கு பேச வந்திருக்கேன். எஸ், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காயல்பட்டணம் என்கின்ற ஊர் தான் என்னுடைய ஊர். இது திருச்செந்தூர் தாலுகாவுக்கு உட்பட்ட ஊர். இந்த ஊர் திருச்செந்தூர்ல இருந்து வெறும் 8 கிலோமீட்டர் அளவுல தான் இருக்கு. திருச்செந்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து தூத்துக்குடி மார்க்கமாக செல்லக்கூடிய அனைத்து அரசு மற்றும் தனியார் பஸ்ஸுகளும் காயல்பட்டணம் என்கின்ற ஊரை வந்தடைந்துதான் செல்ல வேண்டும். ஆனா அப்படி போறதில்ல. அது மட்டும் இல்லாம ஒரு இஸ்லாமிய சகோதரி பேருந்தினில் ஏற அனுமதிக்கவில்லை. எதற்கு, ஏன், இதனுடைய அரசியல் பின்னணி என்ன, அனைத்தையும் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. காயல்பட்டினம் இது ஒரு மாபெரும் அழகிய வரலாற்று சுவடுன்னு சொல்லலாம். பல மன்னர்கள் இந்த மண்ணிற்கு வந்ததாகவும் வரலாறு இருக்கு. பாண்டிய மன்னனினுடைய முத்து துறைமுகம் இங்கதான் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. காலங்கள் கடந்து பார்த்தாலும் அழியாத அழகிய சுவடாக காயல்பட்டணம் திகழ்கிறது. ஒரு கடற்கரை நகரமும் கூட. இது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய நகராட்சிகளில் ஒன்று மற்றும் முதல் நகராட்சியும் கூட. இந்த ஊர்ல 3 மதத்தவர்களும் ஒற்றுமையாகவும் சங்கமித்து வாழ்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஊர் பாத்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு மிக அருகில இருக்கு. வெறும் 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. தூத்துக்குடியோ இல்ல தூத்துக்குடிக்கு பின்னால் இருக்கக்கூடிய மதுரையாக இருக்கட்டும் அல்லது சென்னையாக இருக்கட்டும், எந்த ஒரு பெருநகரத்திற்கும் செல்லக்கூடிய போக்குவரத்து, அரசு மற்றும் தனியார் போக்குவரத்து ரெண்டுமே பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் இருந்து காயல்பட்டினம் வந்தடைஞ்சு தான் செல்ல வேண்டும். ஆனா அப்படி நடக்கிறதே இல்லை. நான் சின்ன வயசுல இருந்தே அந்த நிலை பறிபோச்சு. ஏன் அப்படின்னா எங்க ஊர்ல டீசலை கம்மி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை கையில எடுத்துக்கிட்டு அந்த ஊர் வந்துட்டு சுத்து அடைக்கலாபுர ரூட்டுன்னு ஒன்று இருக்கு. அது வழியா நீ உள்ள போயிட்ட அப்படின்னா சட்டுன்னு போயிடலாம். என்ன மிஞ்சி போனா ஒரு 5 அல்லது 4 கிலோமீட்டர் சேவ் பண்ணலாம். அந்த 4 கிலோமீட்டர்ல வரக்கூடிய அந்த டீசல் இருக்கு பாத்தீங்களா, அதை அலுப்பத்தனமா சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில பேருந்து அதிகாரிகளினுடைய செயல்பாட்டில் தான் இப்படி ஒரு வன்மம் நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது. இது வந்துட்டு அரசு பேருந்துக்கு மட்டும் இல்லங்க, தனியார் பேருந்துக்கும் பொருந்தும். ஏன் அப்படின்னா இப்போ திருச்செந்தூர்ல இருந்து தூத்துக்குடிக்கு என்னதான் அடிக்கடியே பஸ் இருந்தாலும் கூட திருச்செந்தூர் வந்துட்டு ஆன்மீக தலம் இல்லையா, அதனால திருச்செந்தூர்ல இருந்து அதிகப்படியான பக்தர்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மார்க்கமாக வெளியூருக்கு செல்வாங்க. சோ அதிகபட்சம் தூத்துக்குடியில போய் சில ஊருக்கு இடமாறுவதாக கூட இருக்கலாம். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படி நீங்க பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் டு தூத்துக்குடி டைரக்டாவே போகக்கூடிய அல்லது தூத்துக்குடிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய சில ஊர்களுக்கு மட்டுமே பயணிகள் ஏறுவதற்கு அனுமதிக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய வேதனை தெரியுமா? அப்போ பேருந்து எதற்காக மக்களுக்காக நம்ம வந்துட்டு விடுறோம்? மக்களினுடைய பாதுகாப்பிற்காக, அவங்களுடைய பயண பாதுகாப்பிற்காக, அப்படித்தானே? ஆனா அப்படி இல்லையே, இங்க அப்படி நடக்கிறது இல்லையே. அங்க நீங்க பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல கொட்டை எழுத்துல எழுதியிருப்பாங்க, திருச்செந்தூர் டு தூத்துக்குடி மார்க்கமாக செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் காயல்பட்டினம் வழியாக செல்ல வேண்டும்னு. சத்தியமா சொல்றேன், அப்படி செல்றதே இல்லை. 150க்கும் மேற்பட்ட பேருந்துகள் காயல்பட்டினத்துக்குள்ளே வரதில்லை. காயல்பட்டினம் அதிக மக்கள் குடியிருப்பை கொண்ட ஒரு பகுதி. அதிகமான, அது மட்டும் இல்ல, தூத்துக்குடியில இருக்கக்கூடிய பெரிய நகராட்சிகள்ல ஒன்று. அங்க பாத்தீங்கன்னா எல்லா வகையான மக்களும் இருக்காங்க. வெளியூர்ல வேலை பார்க்கறவங்களும் இருக்காங்க. குறிப்பா மதுரையிலிருந்து திருச்செந்தூருக்கு வரக்கூடிய பேருந்துகள் யாவும் காயல்பட்டினத்துக்குள்ள வரதில்லை சார். எனக்கு இது சம்பந்தமா பேசணும்னு சொல்லி தோணிட்டு இருந்துச்சு. நான் சின்ன வயசுல நிறைய அனுபவிச்சிருக்கேன். பட்டிமன்றங்கள் எல்லாம் பேசிட்டு மதுரையில திருச்சியில நின்னோம் அப்படின்னா காயல்பட்டினத்துக்குள்ள வராது வண்டி. அங்க நிக்கிற ஒரு 5-6 வண்டிகள்ல ஒரு வண்டி மட்டும் தான் போகும். இது சம்பந்தமா நீ யார்கிட்ட வேணாலும் பேசிக்க, பெரிய அதிகாரிட்ட பேசணுமா, அங்க நிக்கிறாரு பாரு அவர்கிட்ட பேசிக்க, அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம போய் பேசினா அந்த வண்டியில ஏற்பாம்பாங்க. அந்த வண்டியில நம்ம போய் உட்கார்ந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த வண்டி புறப்பட ஒரு 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் ஆகும். இந்த 2-3 மணி நேரத்துல நீங்க அந்த பேருந்துல காத்திருப்பீங்களா? சரி, போய் தொலைது தூத்துக்குடி போயோ அல்லது திருச்செந்தூர் போயோ மாறிப்போம் அப்படின்னு சொல்லி இறங்கிடும். மதுரையில மீனாட்சி மிஷின் அல்லது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கு இல்லையா, அதற்கெல்லாம் எங்க ஊர்ல இருந்து ஒரு பேஷன்ஸ், அது குறிப்பா பெண்கள் போறாங்கன்னு வச்சுக்கீங்களேன், எப்படி ரிட்டர்ன் ஆவாங்க? பேருந்து அதிகாரிகள் கவனிக்கிறதே இல்லை. எங்க ஊரினுடைய எம்பி கனிமொழி அவர்கள் தான். தற்போதைய மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட அந்த ஊர் தான். எங்க ஊரோட எம்எல்ஏ தான். அவர் சுழற்சியா வந்துட்டு ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா ஆண்டாண்டு காலமாக இந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஒண்ணு காயல்பட்டினம் மக்களுக்கு ரோசம் இல்லையா, அல்லது காயல்பட்டினம் மக்கள் அதிகப்படியானவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதனால் அவர்களுடைய குரல் மேலிடத்துல ஒலிக்கலையா? திருச்செந்தூரில் இருந்து காயல்பட்டினம் செல்வதற்காக தனியார் பேருந்தில் ஏற முயன்ற புர்கா அணிந்த பெண்ணை எங்க ஊரு காயல்பட்டினம் கலைஞர் பட்டணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கலைஞர் பட்டணத்துக்கே இந்த நிலைமை அப்படின்னா அப்ப மத்த பட்டணத்துக்கு எந்த நிலைமை? ஐயா, அரசியலுக்கு உட்பட்டு நான் பேச வேண்டாம் ஐயா. நீங்க அரசியல் பாதுகாப்பெல்லாம் எங்க ஊருக்கு நீங்க கொடுக்க வேண்டாம் ஐயா. எங்களுக்கான பேருந்து வழித்தடத்தை எதற்காக பறிக்கணும்? அவ்வாறு எங்க ஊரை புறக்கணிச்சு வெளியூர் சுத்தி போகக்கூடிய பேருந்துகளுக்கான உரிமத்தை ரத்து செய்யுங்க. மேலும் அரசு பேருந்தாக அது இருக்கும் பட்சத்துல அதற்கான அதிகாரிகளை உடனடியாக கைது செய்யுங்க, பணியிலிருந்து விலக்குங்க. நானா எவ்வளவு பட்டிருக்கேன் தெரியுமா? ஒரு நாள் நைட்டுங்க எனக்கு உடம்பு சரியில்லை, சத்தியமா சொல்றேன், எனக்கு உடம்பு சரியில்லை. சென்னையில எனக்கு அண்ணா விருது கொடுத்திருந்தாங்க, ஒரு தனியார் நிறுவனம் தான். அந்த விருதை வாங்கிட்டு எனக்கு அன்னைக்கு ராத்திரியே சரியான அவங்க கொடுத்த ரூம்ல தூங்கும் போதே எனக்கு சரியான காய்ச்சல். அப்படி இருக்கிற நேரத்துல உண்மையில ரொம்ப பயங்க எனக்கு. என் நண்பன் கூட கிளம்பிட்டான் அவார்டு வாங்கிட்டு. நான் தனியா படுத்து கிடக்கிறேன். ட்ரெயின் கிடைக்கல. ட்ரெயின் ஈவினிங் மேல தான் 1 மணிக்கு வந்துட்டு பல்லவன் எக்ஸ்பிரஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு எக்மோர்ல நான் அந்த எக்ஸ்பிரஸ்ல ஏறிட்டேன் சார். அன்ரிசர்வ்டு தான் ஏறிட்டேன். சரி, நம்ம ஊர் பஸ் தான் வருமே, அதுல ஏறி போயிடலாம்னு சொல்லிட்டு எங்க ஊர் பஸ்ஸுக்கு நான் போறேன் சார். எவனும் பஸ் எடுக்கல. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? கிட்டத்தட்ட 8 மணிக்கு மேல நான் வந்துட்டு காத்து கிடக்கிறேன். 10 மணி 11 மணி ஆகியும் எந்த பேருந்தும் காயல்பட்டினம் வழியா போவாதுன்னு. இந்த நிலை தொடர்ந்ததன் காரணத்தினா என்னால தாங்க முடியல, வழி தாங்க முடியல. அதனால சரி ஆறுமுன்னேரியில இறங்கிடுவோம் சொல்லிட்டு நான் ஏறிட்டேன் சார். ஆறுமுன்னேரியில இறங்கினேன். 3 மணிக்கு மேல எனக்கு பேருந்து கிடைக்கல. 3 மணிக்கு மேல அங்க எந்த பேருந்து வரப்போகுது? ஆட்டோ எதுவுமே இல்ல. காய்ச்சல்ல நான் துடிச்சேன். அப்ப என்ன மாதிரி வேற யாராவது ஒருத்தங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வர பெண்கள் பேஷண்ட்ஸ்
அவங்கெல்லாம் நினைச்சு பாருங்க. இந்த நிலை தொடர்ந்தது என்றால் நிச்சயமாக சொல்கிறோம், எங்க ஊர்ல ஒத்த ஓட்டும் சுயேட்சையா நீங்க ஜெயிக்கிறீங்களா ஒத்தருக்கு உள்ளாதுங்கிறத நாங்க தெரிவிச்சுக்கிறோம். எங்க தலையில வந்துட்டு மிளகா அரைச்சதெல்லாம் இருக்கட்டும், எங்களுக்கான வசதிகள், அடிப்படை வசதிகளை முதல்ல ஏற்படுத்தி கொடுங்க. சும்மா டிஎம்கே கோட்டை அப்படின்னு பெருமை பீத்திக்கிட்டா மட்டும் போதாது, மக்களை பாதுகாக்க தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. எத்தனை வருடமா நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் கூட இதற்கு தீர்வு கிடைக்கவில்லை என்று சொன்னால் தெருவில் நின்று போராடுவோம். ஆல்ரெடி போராடி இருக்கோம், அது லிமிடேஷன் தான். மாபெரும் போராட்டமாகவும் பெரிய அளவுல போராட்டம் வெடிக்கும் என்பதனை எச்சரித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இது வந்துட்டு இந்த டிரைவர் கண்டக்டருக்கு உட்பட்ட விஷயமே அல்ல, உயர் அதிகாரிகளினுடைய எச்ச புத்தியால தான் இது நடக்குதுங்கிறத ஓப்பனா சொல்லிக்கிறேன். என்ன அப்படி சொல்றீங்க? ஆமா நான் சொல்லிட்டேன், டீசலை மிச்சப்படுத்தணும். எவ்வளவு டீசல் வரப்போகுது? தம்மா துண்டு டீசலை மிச்சப்படுத்தணும். இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பேருந்து போகுது அப்படின்னா பர்மிட் வாங்குறாங்கல்ல, அந்த பர்மிட் வாங்கும்போது அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டாப்ல எல்லாம் நிறுத்தணுங்கிறது தான் ரூல்ஸ். அது கவர்மெண்ட் பஸ்ஸா இருக்கட்டும், பிரைவேட் பஸ்ஸா இருக்கட்டும். பாயிண்ட் டு பாயிண்டா கவர்மெண்ட் பஸ்ல சில பஸ் இருக்கும், அது வேற. ஆனா அப்படி பாயிண்ட் டு பாயிண்டாகவே இருந்தாலும் கூட நகராட்சி மாதிரியான மாபெரும் ஊரெல்லாம் கடந்து செல்லும் பொழுது நிறுத்தி தான் போகணும். அதுதான் பாயிண்ட் டு பாயிண்ட். சரிங்களா? அப்படி இருக்கும் பட்சத்திலேயே நீங்க சின்ன சின்ன பஸ் எல்லாம் கூட ஊரை சுத்தி தான் அனுப்புவீங்கன்னா அப்ப நாங்க எப்படி நடந்து போட்டுமா? ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, உங்க அப்பா உண்மையிலேயே உயிரோடு இருந்திருந்தா இன்னைக்கு இந்த வீடியோ நான் போட்டிருக்க மாட்டேன். மறுபடியும் சொல்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம். இது போன்ற தவறுகள் மீண்டும் மீண்டும் தொடர்ந்துச்சுன்னா காயல்பட்டணத்துல ஒத்த ஓட்டு டிஎம்கேக்கு உள்ளாதுங்கிறத தெரிவித்துக் கொண்டு உடனடியாக அரசு போக்குவரத்து துறைக்கு அழுத்தம் கொடுத்து இந்த குற்றத்திற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்பதனை கோரிக்கையாக விடுத்து இன்றைய வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சேரும் வரை தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்கிறேன். காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.